ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம நினைச்சாலே முக்தியை தரக்கூடிய திருத்தலமான திருவண்ணாமலைக்கே உரிய சிறப்பான வழிபாடு கிரிவல வழிபாடு. இந்த ஆண்டு 2025 ஜனவரி மாதத்தில் பௌர்ணமி எப்போ வருது, எந்த நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் போகலாம் அப்படின்ற விபரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருந்து நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டின் முதல் பௌர்ணமி அப்படிங்கிறத தாண்டி இந்த நாளுக்கு மேலும் பல சிறப்புகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 2025 ஆண்டு இப்போ நமக்கு துவங்கிருச்சு. முதல் ஏகாதசி ஜனவரி 10 நிறைவடைஞ்சிருச்சு. அதுவும் வருடத்தின் முதல் ஏகாதசி புண்ணியம் தரும் வைகுண்ட ஏகாதசி திருநாளாக அமைஞ்சது. இதற்கு அடுத்து வரும் 2025 ஆண்டின் முதல் பிரதோஷமே சனி பிரதோஷமாக அமைஞ்சது. இது மற்றொரு தனி சிறப்பு. பல சிறப்பு அம்சங்கள் நிறைந்ததாக இருக்க போகும் 2025 ஆண்டின் முதல் பௌர்ணமி எப்போ வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போய் இந்த ஆண்டு முதல் கிரிவலத்தை மேற்கொள்ள வசதியாக இருக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது கைலாயத்துக்கு வீற்றிருக்கும் சிவபெருமானையே சுற்றி வந்து வழிபாடு செய்கிறதுக்கு சமம். பிறவி துன்பங்களை போக்கி முக்தியை அளிக்கக்கூடிய கிரிவல வழிபாடு ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். மற்ற நாட்களில் போகிறத விட பௌர்ணமி நாட்களில் அதிகமானோர் கிரிவலம் போகிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த வகையில் 2025 ஆண்டின் முதல் பௌர்ணமி ஜனவரி 13 வருது. ஜனவரி 13 காலை 5:25 மணிக்கு துவங்கி ஜனவரி 14 காலை 4:45 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. 2025 முதல் ஏகாதசி மட்டும் இல்லாமல் முதல் பௌர்ணமியும் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முதல் பௌர்ணமி நாமே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மார்கழி தினமாக அந்த மார்கழி திருவாதிரையான ஆருத்ர தரிசன நாளில், அதுவும் சிவ வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமையில அமைஞ்சிருக்கு. சிவனின் அருளை பரிபூரணமாக எளிதாகவும் பெறுவதற்கு மிகவும் ஏத்த நாள் அப்படிங்கிறதுனால பக்தர்கள் இந்த நாளை தவறாம பயன்படுத்திக்கணும். ஜனவரி மாத பௌர்ணமியில கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 13 காலை 5:05 மணிக்கே நீங்க துவங்கிடணும். ஜனவரி 14 அதிகாலை, அதாவது 4 மணிக்கு உள்ளார நீங்கள் கிரிவலத்தை நிறைவு செஞ்சுக்கிறது நல்லது. இதுவே கிரிவலம் செல்லக்கூடிய ஏற்ற நேரமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. போகி பண்டிகை, ஆருத்ர தரிசனம், தை மாத பிறப்பு, இப்படி பல சிறப்புகள் ஒரே நாளில் சேர்ந்து இருக்கும் தினம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது அளவில்லாத பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும். ஆருத்ர தரிசனம் நாளில் எல்லா சிவன் கோயில்லையும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், வழிபாடுகள், பூஜைகள் நடத்துவாங்க. இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்கு. சேந்தனாருக்கு அருள் செய்வதை போது ஈசன் நமக்கு அவருடைய அருளை வழங்குவார். அப்படிங்கிறதுனால இந்த நாளில் அனைத்து இடங்களிலும் களி சமைத்து படைத்து வழிபாடும் வழக்கம் இருக்கு. இதனால நீங்க இதை தவற விடாம உங்களால கிரிவலம் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமான வேண்டிட்டு நீங்க கிரிவலம் போயிட்டு வாங்க. அதே சமயம் வீட்டில் நீங்க வழிபாடு செய்யறவங்களா இருந்தா களி செஞ்சு வச்சு நீங்க சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க.
நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும், கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.